அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நம்மளே. 2 நண்பர்கள் மீன் பிடிக்கிற தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முதலாம் அவர் நேரடியா கடைக்கு போறாரு, மீன் பிடிக்கிற ராடு வாங்குறாரு, நரம்பு வாங்குறாரு, அந்த கொக்கி வாங்குறாரு, நேரடியா ஆத்தங்கரைக்கு வராரு, மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார். இரண்டாம் அவர் இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் ஒண்ணு இருக்கான், நிறைய புக் எல்லாம் இருக்குதான், அதெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த கோர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அந்த மென்டார்கிட்ட கேட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்களாம், என்னென்ன சைஸ் மீன் எல்லாம் எப்படி எல்லாம் பிடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்களாம், போய் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 மாசம் கத்துக்கிட்டு போயிடாரு. இந்த முதலாம் அவர் மீன் பிடிக்கிறதுக்கு ஆத்தங்கரைக்கு வந்தார்ல, மீன் பிடிக்கிற தூண்டில போடுறாரு, ராடு உடையுது, அதோட ஸ்ட்ராங்கான ஒரு ராடு ஒன்று வாங்குறாரு, அந்த நரம்பு அந்து போகுது, வேற ஒரு நரம்பு ஒன்று வாங்குறாரு, அந்த இடத்துல மீன் கிடைக்க மாட்டாங்குது, வேற இடத்துல போய் அந்த தூண்டில போட்டு பாக்குறாரு. இந்த மாதிரி பிராக்டிக்கலா அவரால் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க முடியுது. 6 மாசம் கழிச்சு அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இரண்டாம் அவர் வரும்போது 6 வத்தி போயிருக்கு, அது ஆத்துல மீனே இல்ல. சரிங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருக்கு மீனெல்லாம் பிடிச்சு முடிச்சுட்டு வந்த காசுல அடுத்த தொழில் பண்றதுக்கும் போயிட்டாரு. அப்ப நீங்க ஒரு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முதல்ல களத்துல இறங்குங்க, முதல்ல ஃபீல்டுல இறங்குங்க, அதுல இருக்கிற பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்ன கத்துக்கோங்க. எப்பவுமே நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு முயற்சியில இறங்குவேன் அப்படின்னீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால அந்த முயற்சி செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.